Hi friends, நான் Vadraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 532 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். பல நேரங்களில் நம்மளுக்கு சிறிய வயதில் இருக்கிறவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு நபர், அதாவது சிறு வயதில் இருக்கிற உங்கள் தம்பியோ தங்கச்சியோ உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டா, அதுலேயும் குறிப்பாக அமானுஷமாக நடந்துக்கிட்டா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங் இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கிஷோர் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய குடும்பத்தில் 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். அவங்களுடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க என்னதான் சென்னையில் வந்து செட்டில் ஆனாலும் அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி இயர் அவங்களுக்கு வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த தாண்டியா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தாண்டியா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பயங்கரமாக அவங்க கொண்டாடுவாங்களாம். இன்ஃபேக்ட் நம்ம சென்னையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்கு இல்லையா, அங்கே கூட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாண்டியா விளையாடுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு நைட்டை வந்து ஒதுக்குவாங்க. ஸோ எல்லாருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறவங்க ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்களும் இது வரைக்குமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பீரியட் இருக்கு இல்லையா, தாண்டியா விளையாடி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பீரியடில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஸோ வருஷம் இவங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தாண்டியா ஆடி விளையாடுறது வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வருஷம் இப்படி தான் அவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாண்டியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இந்த தடவை இந்த பிளானை ரொம்பவும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வீக ஊரில், அதாவது அவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் வெல்வேஸ்டு ஃபேமிலி, நிறையா காசெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்டையர் சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் வந்து வந்திருக்காங்க. 20 குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து தாண்டியா நைட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஆர்கனைஸும் யார் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிஷோருடைய அப்பா தான் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ கிஷோருடைய வீட்டில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர்னா, அவங்க அப்பா, அம்மா, கிஷோருடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் கிஷோருடைய தாத்தா பாட்டி. ஸோ இந்த 6 பேர் கொண்ட குடும்பம் தான் வந்து கிஷோருடைய குடும்பம். ஸோ எல்லாருமே அந்த தாண்டியா நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கிஷோருக்கு வந்து ஒரு 19 வயசு, அவங்க தங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 13 வயசு. ஸோ 13 வயசுலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த தாண்டியா வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு சியர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த தாண்டியா ஆடுற நைட்டுமே வருது. இவங்க அந்த ஸ்டார் ஹோட்டல் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது கிஷோருடைய வீடு எந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 ரோடு வந்து ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த 4 ரோடு ஜாயின் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் கிஷோருடைய வீடு வந்து இருக்குமா. இவங்க வந்து வந்துடுறாங்க, அவங்க காரில் தான் வராங்க. ஸோ 6 பேருமே காரில் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. தாண்டியா ஆடிட்டு ரொம்ப டயர்டில் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தூக்கம் வந்துடுது. எல்லாருமே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க தங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கைக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஃபீல் வருது. அரௌண்ட் ஒரு 2 மணி அளவு இருக்கும். அந்த 2 மணி அளவாக இருக்கும்போது அவங்க தங்கையோடைய காலை யாரோ தொட
தொடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குங்க. ஸோ அவங்க தங்கை கூட யார் படுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வந்து படுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அம்மாவுடைய கைகான பட்டிருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. தூக்கத்திலே அவங்க என்ன ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா, அவங்களும் அவங்க அம்மாவும் ஒரே சைடு தான் தலை வச்சு படுத்திருக்காங்க. ஸோ கை வச்சாலுமே அவங்க மேலே தான் கட்டி பிடிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய பாதம் வரைக்கும் கை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இது வந்து லேட்டராக தான் அவங்க தங்கை ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தூக்கம் பட்டுன்னு கலையுது. அந்த கை வந்து அப்படியே உங்க பாதத்தை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து வருதுங்க. என்னடா இது, பாதத்தை தடவி கொடுக்குறாங்களே, அம்மா இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கை அப்படியே வந்து எரிஞ்சு போன நிலையில் ஒரு கை, அந்த கை மட்டும்தான் தெரியுது. அந்த கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கையோடைய பாதத்தின் மேலே இப்படி, அதை கால் மேலே இப்படி வந்து நிற்கிதுங்க. அந்த கையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பயும் அவங்களுக்கு வந்து புரியல, ஒருவேளை அம்மா இந்த பக்கம் படுத்திருப்பாங்க போல இருக்குது, அவங்களோட கை தான் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கை மேலே லைட்டாக அந்த 0 வாட்ஸ் பல்புடைய வெளிச்சம் வந்து படுதுங்க. வெளிச்சம் பட்ட உடனே தான் இவங்களுக்கு தெரியுது அந்த கை ரொம்பவும் எரிஞ்சு போன நிலையில் இருக்குது, அழுகுன நிலையில் இருக்குது. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை பார்க்குறாங்க. கை அப்படின்னா இந்த கை வந்து அப்படியே பெருசாக உடம்பு கிடம்பு எல்லாமே இருக்கணும்ல, அந்த இடத்துல வெறும் கை மட்டும் தான் இருக்குது. அதாவது இது வரைக்கும் துண்டிக்கப்பட்ட கை மட்டும் அப்படியே காற்றுல அந்தரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க அப்படியே பயத்தில் கத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவங்களுக்கு வாய்ஸே வரல. ஆக்சுவலாக இவங்க கத்துறாங்க, இவங்களோட வாய்ஸ் வெளியே வரவே இல்லைங்க. அந்த கை என்ன பண்ணுதுன்னா பட்டுன்னு காலை பிடிக்குதுங்க. காலை பிடிச்ச உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலறி அடித்து எழுந்துக்கிறாங்க, கத்துறாங்க. அவங்களுடைய வாய்ஸ் சவுண்ட் எல்லாமே எகிருது. அவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்படியே அலறி அடிச்சு அவங்களும் எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு, கேவா என்னாச்சு பேட்டி அப்படி இப்படின்றாங்க. அப்படியே அவங்க கத்துறத பார்த்து இன்னொரு ரூம்ல படுத்துட்டு இருந்த தாத்தா பாட்டியும் ஓடி வராங்க, அப்பாவும் ஓடி வந்துடுறாரு, கிஷோரும் ஓடி வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு வந்து லைட்டை போட்டு பார்த்தா இவங்க ஓரமா பயந்து போய் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாரு, கிஷோருடைய தங்கச்சி பெட்டுடைய ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னமாச்சு கேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு கை இருந்தது, அந்த கை வந்து என்ன இப்படி தொட்டுது அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. என்னம்மா நீ கை இருக்கு, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப, இங்க பாரு எதுவுமே இல்லை, நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், எங்க யாருக்குமே இந்த கை வந்து தெரியல, ஆனால் உனக்கு மட்டும் கை தெரியுது அப்படின்னு சொல்ற, இது மாதிரிலாம் பயப்படாது, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல கிஷோர் நின்றுக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா நின்றுக்கிட்டு இருக்காங்க எதிரில். ஸோ கிஷோருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போகிற வழி, அதாவது பெட்ரூமுடைய டோரில் தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹாலுக்கு போகிற வழி, அந்த ஹாலுக்கு போகிற வழி இவங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்கன்னா 2 பேரை பார்க்காம நடுவில் மட்டும் இப்படியே பார்த்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி நடுவில் எதையோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது, அப்படியே அழுகுறாங்க. கண்ணிலிருந்து தண்ணீர் தார தாரையாக வந்து வருது. ஐயோ என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன எங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லையாம்மா. இல்லை அவள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கா, நம்மளை காலி பண்ணுறேன்னு சொல்கிறா, அவங்க தான் நின்றுக்கிட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஒரே கதறாங்க. இல்லைம்மா அந்த இடத்துல யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதும் அந்த நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் இப்படியே போகுதுங்க. 2-3 மணி நேரம் அந்த பொண்ணு தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குங்க. 2-3 மணி நேரம் அழுதுகிட்டு இருந்தால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும், பயங்கர டயர்ட் ஆகிடும்ல, டீஹைட்ரேட்டட் ஆகிடும்ல. அப்படி தான் அந்த பொண்ணுமே ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகிடுச்சு. உதடெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே டீஹைட்ரேட்டட் ஆகி அழுது டயர்ட் ஆகி ஃபைனலாக அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுதுங்க. பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய முகத்தில் தண்ணீர் தெளிக்கிறாங்க, எழுப்பி அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுக்கமுன்னு படுத்துக்கமா, இதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம், நீ மட்டும் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்க வச்சுட்டு எல்லாருமே அன்றைக்கி நைட் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கிஷோருடைய குடும்பத்தில். ஆனால் நாட்கள் நகர தான் தெரிஞ்சது இது வந்து கெட்ட கனவு கிடையாது, இந்த குடும்பத்துக்கே ஒரு கெட்ட மணி அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படியே 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகியும் டெய்லியும் நைட்டு அதே டைமில் அந்த 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள இதே நிகழ்வுகள் திரும்பவும்
ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்வுகளை பார்த்து இந்த ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டார்ச்சரஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவங்க தூங்கிடுறாங்க, ஆனால் அந்த என்டையர் ஃபேமிலி வந்து தூங்காமல் இந்த பொண்ணு தூங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே வந்து கண் முழிச்சிருக்காங்க. எல்லாருடைய ஸ்லீப்பிங் டைமுமே கம்மியாயிடுச்சு. ஸோ கம்மியாக தூங்கினா என்ன ஆகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளுடைய பிபி ஷூட் அப் ஆகிடும், நிறையா கோவங்கள் வரும். அப்படி தான் குடும்பத்தில் ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து சண்டையை வர ஆரம்பிக்குது. சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் வந்து நிறைய சண்டைகளை வந்து பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் சண்டைகளே வந்தது கிடையாது. ஆனால் திடீர்னு இந்த ஒரு வாரமாக சண்டைகள் வரதை பார்த்த கிஷோருடைய தாத்தா பாட்டியுடைய உடல்நிலையும் பயங்கரமாக பாதிக்கப்படுதுங்க. ஸோ உடல்நிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்குது. கிஷோருடைய தாத்தா மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இன்ஃபேக்ட் கிஷோருடைய தாத்தாவுக்கு வந்து அப்போது ஒரு 60 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. அவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபிட்டான ஒரு பர்சனாக, அதாவது எப்பயுமே வந்து ஆத்லெட்டிக்காக இருப்பாராம். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்பயுமே ரன்னிங் ஓடுறது, ஜாகிங் ஓடுறது, நல்ல டயட்டு சாப்பிட்றது அப்படின்னு தான் பயங்கர ஃபிட்டாக இருப்பாராம். அந்த மாதிரி பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பர்சன் திடீர்னு எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசுலையும் ஆணியா இந்த ஒரு கேள்வி வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. குடும்பமே வந்து ஒரு சோகமான ஒரு நிலையில் இருக்கு. அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை இருக்கு இல்லையா, அதை வந்து செஞ்சுட்டு அவங்க கிளம்பி போறாங்க. ஸோ இந்த என்டையர் இதில் யார் ஒருத்தங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிஷோருடைய தங்கச்சி. இன்ஃபேக்ட் கிஷோருடைய தங்கச்சி அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தா இல்லை அப்படின்னா அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்றது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தாத்தா இறந்து படுத்து கிடக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா யாரும் நோட் பண்ணல, கிஷோர் மட்டும் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 2 நாள் போகுதுங்க. 2 நாளில் கிஷோருடைய தங்கச்சி இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எழுந்து உட்காந்து ஏதோ ஒரு செவுத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து அவன் வந்துட்டா அப்படின்றாங்க. என்ன இது ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்தில் முதல் உயிர் போயிடுச்சு, அடுத்த உயிரும் இன்னும் ஒரு வாரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இந்த சிரித்த உடனே எல்லாருக்குமே செம ஷாக். அவங்க பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கிஷோர் இருக்காரு. 4 பேரும் தங்கச்சியை பார்க்குறாங்க. ஐயோ என்னம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தை பார்த்து, தாத்தா இறந்ததில் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் வருத்தப்படணும், கொன்னவளே நான் தான் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு சீனை. டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க தாத்தா இறந்து போன சோகத்தில் தான் அந்த என்டையர் குடும்பமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு தருவாயில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பண்ணால் பயங்கரமாக பெருமைப்பட்டு சொல்லுவாங்களே, நான் தான் பண்ணேன் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஏன் வருத்தப்படணும், பண்ணதே நான் தான் அப்படின்றாங்க. இந்த ஒரு டைலாகை கேட்ட உடனே அந்த குடும்பமே ஆடி போயிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி 3 பேரும் முத்து நோக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தங்கச்சிக்கிட்ட ஏதோ, அதாவது கிஷோருடைய தங்கச்சிக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்பவும் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சதுங்க. ஸோ இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி தாத்தாவுடைய மறைவுக்கு எங்களால் வர முடியல, எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் வர முடியாததுக்கு உண்டான காரணமே என்னென்னா, எங்களுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி வந்து வச்சுருக்கோம். ஸோ சுப நிகழ்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சாவு வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய அதிகமாக இருக்குது, அதனால தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டியூ ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இது வந்து வைக்கலாமா வேணாமான்னு தெரியல, எங்களுடைய சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பத்திரிக்கை, நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப மெயினான ஒரு ஃப்ரெண்டு, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா அம்மாவை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் யோசிக்கிறாங்க, இந்த குடும்பமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும், அப்பா இறந்து போயிட்டாரு, ஓகே அவருடைய வயசாகிடுச்சு, அவர் இறந்து போயிட்டாருன்னே வச்சுப்போம், அதுக்காக நம்ம வந்து ரொம்பவும் டல்லான ஒரு மூடில் இருக்கோம், நம்ம ஃபேமிலி இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியே போகணும்,
புது மனிதர்களை வந்து நம்ம சந்திக்கணும். அப்படி சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பி போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க தங்கச்சி ரொம்பவும் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய உடல்நிலை வந்து சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுதுங்க. அப்படியே வந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தங்கச்சி கையில் கொடுக்குறாரு. ஃபிட்ஸ் வந்து நிற்கிது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபீவர் தொட்டு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 104 டிகிரி ஃபீவர் இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் ஃபீவரில் தூக்கி போடுதுங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது கிஷோருடைய அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் போங்க ஃபங்க்ஷனுக்கு, நான் வந்து பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால அவங்க அப்பாவுமே கொஞ்சம் லைட்டாக மூட் ஆஃப் ஆகிறத வந்து கிஷோர் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் இருந்துக்கிறேன் தங்கச்சி கூட, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இவருக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் தான் வந்து தாத்தா இல்லாமல் ரொம்பவும் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, பாட்டியும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இன்ஃபேக்ட் தாத்தா இல்லாமல் அம்மாவுமே ரொம்பவும் கவலையாக இருக்காங்க. நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து கால் பண்ணி நான் கூப்பிடுறேன், அவனுமே வந்துடுவான். ஸோ 2 பேர் இருக்கோம், தங்கச்சி ஈஸியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கிஷோருடைய அப்பா அம்மா பாட்டி 3 பேரையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு கிஷோர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு நேம் வந்து மணி. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18-19 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி வீட்டில் தங்கச்சி தனியாக இருக்கா, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லடா, தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காக நான் இருக்கிறேன், நீயும் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியுமே வந்து கிளம்பி கிஷோருடைய வீட்டுக்கு வந்துடுறாருங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெட்ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மணி வந்து கிஷோர் கிட்ட பேசுகிறாரு, என்னடா இது தங்கை எப்பயுமே ரொம்ப எனர்ஜியாக இருப்பா, ஏன் இந்த மாதிரி இப்போது ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காளே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் கிஷோர் வந்து சொல்கிறாரு, இல்லைடா இந்த ஒரு 2-3 வாரங்களாகவே நடக்கிற எந்த விஷயங்களுமே சரியில்லை. அந்த டாண்டியா நைட்டுக்கு திரும்பி வந்ததுலேருந்தே தங்கச்சி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, திடீர்னு ஒரு கையை பார்த்தேன்றா, அதுக்கப்புறம் ஒரு லேடி ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயந்த மாதிரி இருந்தது. திடீர்னு எங்கள் தாத்தா வந்து மர்மமான முறையில் இறந்து போனதுக்கப்புறம் தங்கை இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லும்போது மணி சொல்கிறாரு, டேய் என்னடா உங்கள் தங்கச்சிக்கு பேய்கான பிடிச்சிடல அப்படின்றாரு. ஏய் என்னடா நீ பேய் பிடிக்குது, அது பிடிக்குது, இது பிடிக்குதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கலடா, நான் எங்கடா போகிறோம் பேய் பிடிக்கிறதுக்கு, சுடுகாட்டுக்கா போகிறோம், எங்கேயும் போகல, டாண்டியா நாட்டுக்கு போனோம், அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வந்தோம், எப்படிடா பேய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க தங்கையுடைய பெட்ரூம்லேருந்து ஒரு சவுண்டு. அந்த சவுண்ட் எப்படின்னா பயங்கரமான கதறல் சவுண்ட். இந்த கதறல் சவுண்டை கேட்ட உடனே 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா பெட்ரூமில் அவங்க தங்கையை காணோம். என்னடா இது, பெட்ரூமில் தங்கையை காணோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க. ஹாலில் தேடுறாங்க, அவங்க அப்பா அம்மாவோட பெட்ரூமில் போய் பார்க்குறாங்க, பாட்டியோடைய பெட்ரூமில் போய் பார்க்குறாங்க, டெரஸில் போய் பார்க்குறாங்க, வெளியே போய் பார்க்குறாங்க. டே என்னடா இது, எங்கே பார்த்தாலுமே காணுமேடா, தங்கச்சி எங்கடா போனாங்க, உள்ளே தானே பெட்ரூமில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பதறாங்க. திடீர்னு கிச்சனில் யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இன்ஃபேக்ட் இவங்க எல்லா இடத்துலையும் போய் தேடினாங்க, கிச்சனுக்கு வந்து போகலை. சரி கிச்சனில் என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போனால் கிச்சனில் லைட் எதுவும் போடல, ஆனால் ஒரே ஒரு மெழுகுபத்தி மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரே ஒரு மெழுகுபத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆன உடனே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னன்னா ஒரே ஒரு மெழுகுபத்தி மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அந்த மெழுகுபத்தி அப்படியே தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு மெழுகுபத்தி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. பேசுறது எப்படின்னா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புரியாத பாஷையில் ஜிப்ரிஷ்னு சொல்லாம அந்த ஜிப்ரிஷில் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கு, வச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிஷோர். அதுக்கு ஒன்று பார்த்துட்டு என்கிட்ட பேசுற, அப்போ இவங்ககிட்ட யார் பேசுவா, இவங்ககிட்ட யார் பேசுவா, இவங்ககிட்ட யார் பேசுவா, பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, பேசாத, பேசுனா மெழுகுபத்தி அணைஞ்சிரும், மெழுகுபத்தி அணைஞ்சா உங்கள் 2 பேரில் ஒருத்தருடைய உயிர் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க. இதை சிரித்த உடனே அப்படியே 2 பேரும் நடுங்கிறானுங்க. டே என்னடா இது, ஒன்றும் புரியலடா, தங்கச்சி மட்டும்தான் தனியாக இருக்கா, திடீர்னு இந்த பக்கம் யாரோ இருக்காங்க, இந்த பக்கம் யாரோ இருக்காங்க, எதிரில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மணி வேற பதறாரு. மணி ஸ்லோவாக வந்து கிஷோரை கூப்பிட்டு டே ஒரு விஷயம் சொல்லட்டா, ஒரு ஐடியா இருக்குடா என்கிட்ட அப்படின்றாரு. என்னடா ஐடியா அப்படின்னா,
வாடா இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்றாரு. டேய் நீ ஓடுறா, உனக்கு தங்கச்சி இல்லடா, அவள் எனக்கு தங்கச்சிடா, நான் எப்படி இருந்தாலும் நான் தான்டா பார்த்துக்கணும் அவளை, என்னடா இந்த மாதிரி பண்ணுற? இல்லை மச்சான், எனக்கு தனியாக ஓடுறதுக்கும் பயமாக இருக்குடா, உன் தங்கச்சி வந்து என்ன ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு நான் ஒரே பையன்டான்னு சரி மணி வேறு அழுகிறாரு. கிஷோருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கிஷோருக்கும் கை காலெலாம் நடுங்குது. ஆனால் அவங்க தங்கச்சி வந்து திரும்பியும் அப்படியே கையை வச்சு மெழுகுபத்தியை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்குங்க. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி மெதுவாக நம்ம நடந்து போகலாம், மெதுவாக ஹாலில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஹாலில் போகிறாங்க. ஹாலில் உட்காடுறாங்க. உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் இவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு மச்சான், அந்த விஷயம் சவுண்டும் கேட்கல மச்சான். ஒருவேளை தங்கச்சி தெளிஞ்சிட்டா போல இருக்குது, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல மெழுகுபத்தி இருக்குது, ஆனால் அவங்க தங்கச்சி இல்லை. பட்டுன்னு அந்த மெழுகுபத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. யாரோ அந்த மெழுகுபத்தியை உஃப்னு ஊதி ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உஃப்னு ஊதுன மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அடுத்த செகண்ட் அந்த மெழுகுபத்தி ஆஃப் ஆகுதுங்க. மெழுகுபத்தி ஆஃப் ஆன உடனே மணி அழுகுற பயங்கரமாக. டே ஏன்டா அழுகுறேண்ணா? டே அது ஆஃப் ஆனால் 2 பேரில் ஒருத்தங்க செத்துருவாங்கன்னு சொன்னாங்களேடா உன் தங்கச்சி, சாவுறது நானாக தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் வேறு அழுகிறாரு. டி அழுவாதரா கம்னுறான்னு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போ எங்கடா போனா இவ, திடீர்னு காணாமல் போய்ட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கே தெரியும் காணோம். கிச்சனில் வந்து தேடுறாங்க, காணோம். பால்கனியில் போய் பார்க்குறாங்க, காணோம். பாத்ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, பாத்ரூம் டோர் 2மே ஓப்பன் இல்லாத இருக்குது, உள்ளே யாருமே கிடையாது. என்னடா இது, எங்கடா போனால்? வீடோடைய மெயின் டோரையும் நம்ம பூட்டிட்டோம், சாவியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியே போகிறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும் இல்லையா, ஒரு பரணை கபோர்டெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த ஸ்லாபுக்குள்ளே இருந்து சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. என்னடா கிச்சனுக்கு மேலே இருக்கிற ஸ்லாபுக்குள்ளே இருந்து சிரிக்கிற சவுண்டு கேட்குது? லேடர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு லேடர் எடுத்துகிட்டு வராங்க. லேடர் ஓப்பன் பண்ணி கிஷோர் வந்து மேலே ஏறுறாருங்க. மேலே ஏறி மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணால் இன்னொரு மெழுகுபத்தியை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மெழுகுபத்தியை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி பார்த்துட்டு அது அணைஞ்சிருச்சா, இது அணையக்கூடாது, இது அணைஞ்சது நீ தான் காலி, ஏன்னா நீ தான் இதை வந்து பார்த்த அப்படின்றாங்க. இப்படி கேட்ட உடனே இவருக்கு இன்னும் ஒன்றுமும் முடியல. லேடர் மேலே நின்று கடகடன்னு ஆடுறாரு. ஒரு எர்த்துக்கு வந்தால் கூட நம்மளுடைய உடம்பு அந்த அளவுக்கு ஆடாது போல இருக்குது, அந்த அளவுக்கு ஆடுறாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெழுகுபத்தியோட வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மெழுகுபத்தியை உடச்சி போடுறாங்க. உடச்சி போட்டு மேலே பாயிறாங்க பாருங்க அவங்க தங்கச்சி. இவர் அப்படியே எகிரி கீழே விழுகிறாரு. அந்த லேடர்லேருந்து எகிரி கீழே விழுகிறாரு, மணி மேலே விழுகிறாரு. டே வாடா ஓடலான்றாரு. டே எங்கடா ஓடலான்ற? சரி மெயின் டோருடைய சாவி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால் மெயின் டோருடைய சாவி யார்கிட்ட இருக்குன்றீங்க? இப்போ அவங்க தங்கச்சி பரநிலேருந்து எகிரி குதிச்சாங்க இல்லையா, அவங்க சாவி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ இருக்குது சாவி அப்படின்றாங்க. டே என்னடா எப்படிடா தப்பிக்கிறது இங்கேருந்து? டே வாடா போகலான்னு கிஷோர் சொல்கிறாரு. மணி இருந்துக்கிட்டு நீ தான் பெருசாக உன் தங்கச்சி நீ தான் காப்பாற்று அப்படி இப்படின்னா காப்பாற்று, எனக்கு என்ன, உன் தங்கச்சி உன்னை தான் சாவடிக்கிறேன்னு சொல்லியிருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ கிஷோருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மொபைலை எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு, பாட்டிக்கு கால் பண்ணுறாரு. ரிங்கு போய்கிட்டே இருக்கு, அவங்க எடுக்கவே இல்லை. என்னடா இது இவங்க பேர் எடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க தங்கச்சி அப்படியே கிஷோரை துரத்திக்கிட்டு வருதுங்க. துரத்திக்கிட்டு வரும்போது திடீர்னு அவங்க தங்கச்சி மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுது. அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி வரும்போது ஒருத்தங்க பட்டுன்னு அப்படியே மயக்கம் போட்டு அப்படி விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விழுகுது. விழுந்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு கிஷோரும் மணியும் குடுகுடுன்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட ஓடுறாங்க. தூக்கி கையில் வச்சுட்டு ஐயோ என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியுடைய கன்னத்தில் கிஷோர் தட்டுறாரு. தட்டிட்டேமா ஏந்திரமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கண்ணு முழிச்சு பார்த்து வந்துட்டியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு. அப்புறம் எப்படி மனுஷன் அந்த இடத்துல இருக்க முடியும்? பட்டுன்னு தங்கச்சி கையில் இருக்கிற சாவியை பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி ஓடுறாருங்க. தெரிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டில் குடுகுடுன்னு ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கும்போது சரண் எதிரில் ஒரு கார் வருதுங்க. அப்படியே கார் வந்து சடன் பிரேக் அடிக்குது. சடன் பிரேக் அடித்த உடனே 2 பேரும் வந்து அப்படியே அப்படி ஸ்டன்னாக நிற்கிறானுங்க. யார்? கிஷோரும் மணி அப்படி நிற்கிறாங்க. யாருடைய காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய கார் தான். அப்பா வெளியே ஓடி வர, டேய் என்னடா 2 பேரும் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு. இல்லைப்பா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா தங்கச்சி, எங்களை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்பா, என்ன வேற கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டேய் என்னடா நீ சொல்கிற, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க தங்கச்சியை தேடுறாங்க. தங்கச்சி எங்கே போனாங்கன்னே தெரில.
தெருவில் இந்த பக்கம் தாண்டா வரணும், நம்ம வரும்போதும் கூட தங்கச்சியை பார்க்கல, எங்கடா போனாங்க, வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களான்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வேறு அழுகுறாங்க, பாட்டி அழுகுறாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பால்கனியில் டமால்னு ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடா பால்கனியில் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் குடுகுடுன்னு பால்கனியில் ஓடனா பால்கனிலேருந்து ஒரு பர்சன் பட்டுன்னு அப்படி குதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி இவங்களுக்கு தெரியுது. குதிச்சா மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது. என்னடா குதிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ எல்லாம் இருக்கு இல்லையா, சாரீ எல்லாம் கட்டி பெருசாக ஆக்கிட்டு அந்த சாரியில் கீழே இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இறங்குறாங்க அவங்க தங்கச்சி. இன்ஃபேக்ட் அவங்க தங்கச்சி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்களாம். 13 வயசு அந்த பொண்ணுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ தான் வெயிட் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு பவர் கிடையாது. அவங்களுடைய பாடி வெயிட்டை வச்சு அவங்களே அந்த சாரியை பிடிச்சி இறங்குற அளவுக்குலாம் பவர் கிடையாது. அப்படியே வந்து இறங்குறாங்க. இறங்குறத பார்த்த உடனே இந்த என்டையர் ஃபேமிலி வந்து ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோகிதர் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க, அவங்களுடைய சாமியார்னு சொல்லாமல். ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க, சாமி இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு, என் பேத்தி இப்படிலாம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருமே அந்த பக்கம் தான் வந்து வண்டியில் வந்துகிட்டு இருக்காரு. எங்கே இவங்களுடைய வீட்டுக்கு கிராஸ் பண்ணி தான் வந்து போகணும். ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுமா, எப்படியாவது அந்த பொண்ணை நிறுத்தி வைங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்றாங்க. குடும்பமே ஓடுறாங்க, மணியும் சேர்ந்து ஓடுறாரு. மணி கேட்குறாரு, டே சும்மா இருக்கும்போதெல்லாம் நீ என்னை கூப்பிடல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்னை கூப்பிட்டு ஏதோ ஜாலியாக இருக்கலான்னு நானும் வந்தேன்டா, ஏன்டா இந்த மாதிரி பேய்கிட்ட மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவரும் ஓடுறாரு. ஓடி போய் அவங்க தங்கச்சியை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. தங்கச்சியை ஹோல்டு பண்ண உடனே தங்கச்சி வந்து எல்லாரையும் அடிக்குது, டம்மு டும்மு டம்மு டும்முன்னு அடி விழுது எல்லாருக்கும். அப்படியே வந்து நடு ரோட்டில் அவங்க தங்கச்சி வந்து உட்காந்துருச்சுங்க. நைட்டு 2 மணிக்கு யோசிச்சு பாருங்க, நடு ரோட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வித்தியாசமான ஒரு மொழியில் வந்து பேசுதுங்க. அதாவது ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து பேசுது, இன்னொரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய குரலில் வந்து பேசுது, இன்னொரு செகண்ட் வந்து ஒரு பெண்ணுடைய குரலில் வந்து பேசுது, இன்னொரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களே, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது சில அபிநயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அபிநயங்கள் பண்ணி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்க பதறிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த சாமியார் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்களே, அவர் வந்து வந்துட்டாருங்க. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பட்டுன்னு ஒரு 4-5 கேண்டில் வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வட்டத்தை போடுறாரு. வட்டத்தை போட்டு இவருமே உட்காந்துறாரு. உட்காந்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அடுத்து நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு சீரியஸான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க. சீரியஸான ஒரு லுக்கு கொடுத்துட்டு, நான் வந்துட்டேன்ல, ஆல்ரெடி ஒருத்தருடைய உயிரை எடுத்துனேன், எல்லாருடைய உயிரை எடுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. இதை சிரித்த உடனே அவர் சொல்கிறார், நீ யார், எதுக்காக இந்த பொண்ணை பிடிச்சிருக்க, சொல்லு நீ யார் அப்படின்னும்போது அப்போ தான் அந்த ஆன்மா யார் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரதநாட்டியம் டான்சர். ஸோ பரதநாட்டியம் டான்சர் அவங்க வந்து ஒரு கலை கச்சேரி எல்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் எல்லாமே போவாங்க இல்லையா. அப்படி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கலை கச்சேரி டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்துக்கிட்டு இருந்த வண்டி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த டான்சர், அந்த லேடியோடைய ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ட்ரூப்ல இருந்த இன்னொரு வயதான ஒரு நபர், அப்புறம் இன்னொரு பொண்ணு, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க அந்த டாண்டியா நைட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தது, நிறையா மேக்கப்லாம் போட்டிருந்தது, மல்லிகைப்பூ நிறையா வச்சுருந்தது, ப்ளஸ் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே போட்டு பர்ஃப்யூம்லாம் நிறையா அடிச்சிருந்தது. பொதுவாகவே இந்த அமானுஷங்கள் எல்லாம் இந்த வாசனை திரவியங்கள்னால அட்ராக்ட் ஆகி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சைடு கிராஸ் ஆகும்போது இந்த பொண்ணு அந்த காரில் தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஜன்னலை இறக்கிட்டு வெளியே வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே வந்தது. இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு திரும்பியும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் இந்த பொண்ணுடைய உடலுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்ததை பார்த்து என் கூடவே மிச்சம் இருந்த 4 பேரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. ஸோ இந்த பொண்ணுக்குள்ளே 5 ஆன்மாக்கள் இப்போ குடியிருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 ஆன்மாக்களை விரட்டணும் அப்படின்னா ஒரு சில பூஜைகள் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த பூஜாரியை வந்து கூப்பிட்டு இருந்தாங்களே, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மந்திரங்கள் நல்லா பண்ணி மந்திரங்கள் கட்டு ஏதோ சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடுத்த 14 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வித பூஜைகள் யாகங்கள் எல்லாமே என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய முறைப்படி பண்ணியிருக்காங்க. 14 நாள் கழித்து தான் அவங்க தங்கச்சி இந்த 5 ஆன்மாக்களுடைய பிடிப்பிலிருந்து ஃப்ரீ ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெண்
5 ஆன்மாக்கள் வந்து பிடிச்சிது அப்படின்னா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி அவங்க 40 கிலோ இருக்கிற ஒரு ரொம்பவும் ஒல்லியான ஒரு பெண், ஆல்ரெடி வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த 5 ஆன்மாக்கள் வந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட் என்ன தெரியுமா? அந்த 14 நாளில் அவங்க கிட்டத்தட்ட 12 கிலோ லூஸ் பண்ணியிருக்காங்க. 40 கிலோவிலிருந்து 28 கிலோ ஆகிட்டாங்க ஒரு 13 வயசு பெண்ணு. ஸோ யோசிச்சு பாருங்கள், 28 கிலோனா எவ்வளோ ஒல்லியாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய அப்பிடைட், அதாவது சாப்பிட்ற தன்மை எல்லாமே இழந்துட்டாங்க. அவங்களால சிரிக்க முடியல, ரொம்பவும் வீக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்சுவல் 40 கிலோ ரீச் ஆகிறதுக்கே அடுத்த 6 மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் அடுத்த 6 மாதங்களுக்கு கிஷோர் வந்து ஒரு மிகப்பெரிய டஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அவருடைய தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய தங்கச்சிக்கிட்ட போனாலே அந்த பேய் சொன்ன விஷயம் தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்து நீ தான் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குமா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோமாவை கொடுத்துருச்சுங்க. அதனாலேயே அவங்க தங்கச்சிக்கிட்ட போகாமல் பயந்து இவர் வந்து வெளியே ஓடிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க, டேய் தங்கச்சி வந்து அப்படி பண்ணலடா, தங்கச்சிக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்கள் தான் இப்படி வந்து பண்ணிச்சு. இப்போ தங்கச்சி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டான். ஒரு 10 நாளாக நான் வந்து தங்கச்சி கூட தான் படுக்கிறேன், எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கா. நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதது தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்ஃபேக்ட் 10 நாள்லேயே சரி ஆகிட்டா, நீ 6 மாதமாக வந்து பேசாமல் இருக்க, இது மாதிரிலாம் பண்ணாத, போய் பேசுவோம் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ரொம்பவும் பயத்தோடு தான் இவர் வந்து போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேச போயிருக்காரு. போன உடனே அவங்க தங்கச்சி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குதுங்க. அந்த தங்கச்சி கட்டி பிடிச்ச உடனே இவருக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம், எல்லா பயங்களும் போயிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அண்ணன் பாசம் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அந்த அண்ணன் பாசம் வந்து வந்துருச்சுங்க. உடனே இவருமே அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சியை ஒரு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போது அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிஷோருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க தங்கச்சிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிஷோருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிஷோர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களுடைய பாட்டி சொன்ன ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் இந்த மாதிரி தலையில் நிறையா பூவெல்லாம் வச்சுட்டு வந்தால் பூவை வந்து வெளியே தூக்கி போட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு உள்ளே போகும்போது காலெல்லாம் அலம்பிட்டு மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் போகணும். ஏன்னா இப்படிலாம் போனால் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நம்ம கூட வந்திருந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகும்போது சி போ அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலிடான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா நானுமே பல நாள் லேட் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வருவேன். ஸோ அடுத்த வாட்டி வரும்போது சீப்போன்னு ஒரு வாட்டி என்ன 10 வாட்டி சொல்லிட்டே வீட்டுக்குள்ளே போகிறேனே, நம்மளுக்கு ஒரு சேஃப்டி, நம்மளுடைய குடும்பத்துக்கு இன்னொரு சேஃப்டி. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நான்லாம் அந்த மாதிரி ஏற்கனவே இவ்வளோ வெயிட்டுக்கிறேன், மேலே ஏறி பால்கனிலேருந்து இந்த புடவை வழியாக கீழே இறங்கணும்னு நான் முயற்சி பண்ணேன்னா புடவை என்ன ஆகும்ன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். புடவை பிஞ்சு நம்ம கீழே விழுந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நம்ம பேக்கு பஞ்சர் ஆகிடாதா? ஸோ நம்ம பேக்கை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுரைகளை நான் ஏற்றுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறேன். நீங்களும் தயவுசெய்து அதை பண்ணுங்கப்பா. பண்ண மாட்டேன்றவங்க, ரொம்ப தைரியசாலி, நான் இப்படி நான் அப்படின்னு சொல்கிறவங்க எதனால் பண்ண மாட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு 3000 லைக்ஸ் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.